சார் நேற்றைக்கு செந்தில் பாலாஜியுடைய ஜாமீன் வழக்கு உச்சநீதிமன்றத்துல வந்துச்சு. இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் அமலாக்கத்துறைக்கு பதில் மனுவை தாக்கல் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஆனால் வழக்கு நடைபெறுவதற்கு முந்தைய நாள் இரவு அமலாக்கத்துறை ஒரு மனுவை தாக்கல் பண்றாங்க, பதில் மனுவ. இது குறித்து உச்சநீதிமன்ற வாதத்தில் மன்னிப்பு கேட்டதாக நம்மளால ஊடகங்கள்ல செய்தியில படிக்க முடியுது. அமலாக்கத்துறை தார்மீக மன்னிப்பு கேட்டிருக்கிறாங்க. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? செந்தில் பாலாஜியுடைய வழக்குல கோர்ட்ல என்ன நடந்துச்சு? அதாவது இது ரெகுலர் ஜாமீன் மனு இல்ல. அது அவரை பொறுத்த வரைக்கும் அவர் அவரோட அரெஸ்ட்டை எதிர்த்து, அப்புறம் 3 மாசம் ஹைகோர்ட் முடிக்கணும்னு சொன்னதை எதிர்த்து, இப்படி பல கட்டங்களாக அவர் மனு இருந்தது. வாதம் வைக்கும்போது ஜாமீன் கொடுக்கணும்னு அரியமா சுந்தரம் நினைக்கிறேன். அரியமா சுந்தரம் மூத்த வழக்கறிஞர் தான் அதை சொன்னாரு. அப்போ ஜாமீன் மனு அதனால ஜாமீன் செக்ஷனுக்கும் அது போஸ்ட் ஆச்சு. ஜாமீன் மனு அந்த பெஞ்சு தனித்தனியா தான் விசாரிக்கும் அமர்வுகள். அப்போ இப்போ பதில் மனு போடணும். ஆட்டோமேட்டிக்கா பதில் மனு போடுறதுல காலதாமதம், அது வேண்டுமென்றே செய்யப்பட்ட காலதாமதம் மாதிரி தான் தெரியுது. அப்போ செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞரை சுட்டி காட்டும் போது காலதாமதத்துக்கு மன்னிப்பு கேட்டு அவங்க அதுக்கு ஒரு மெமோ ஃபைல் பண்ணிட்டாங்க. மன்னிப்பு கேட்ட ஒரு கடிதம். இப்போ செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையோட பதில் மனுவுக்கு பதில் போடணும், மறுபதில் போடணும். அது எப்போதுமே அந்த குற்றம் சாட்டப்பட்டவரோட உரிமை. அடிப்படையில செந்தில் பாலாஜி இத்தனை நாட்கள் சிறையில் இருக்கிறார், அது ஒரு வாதம். எதிர்த்தரப்பு வாதம் என்ன அப்படின்னா, அவரோட தம்பி இன்னும் அரெஸ்ட் ஆகாம இருக்காங்க, பல கட்டமாக பேங்க்ல இவ்வளவு பரிவர்த்தனை நடந்திருக்கு, இது எல்லாமே சட்டவிரோத பண பரிமாற்றம்ங்கிறது அவங்க தரப்பு வாதம். ஆனா பிராக்டிகலா அப்படி இருக்கிறதுக்கு வழி இல்லை. என்னன்னா, சட்டவிரோத பணி பரிமாற்றம்ங்கிறது பிஎம்எல்ஏக்கு கீழே குற்ற பணம் தான். அப்போ குற்ற பணம்னு வரும்போது இவங்க சொல்ற குற்றம் அவர் ஏற்கனவே டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டரா இருக்கும்போது நடந்த ஜாப் ஸ்கேம். அப்ப ஜாப் ஸ்கேம்ல எத்தனை பேருக்கு வேலை வாங்கி தரப்பட்டது, எத்தனை பேர்கிட்ட பணம் வாங்கப்பட்டது, அந்த பணம் எந்த காலகட்டத்தில் பேங்குக்குள்ள வந்தது, இதுக்கு அவங்க தெளிவான விளக்கம் இதுவரைக்கும் இல்லை. காரணம் இதெல்லாம் எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயம். பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் எல்லாமே லேட்டர் டேட்டா இருக்கு. அதாவது பின்னாடி வேற ஏதாவது குற்றச்சாட்டு வைக்கலாமே தவிர, இந்த ஜாப் ஸ்கேம்ல இருந்து கிடைத்த குற்றப்பணம், அந்த குற்றப்பணத்தை செலவு செய்த முயற்சி, அப்படியான ஒரு குற்றச்சாட்டு பிஎம்எல்ஏ கீழே நிக்கணும் அப்படின்னாலே இந்த ரெண்டுக்கு இடையிலான லிங்க் ப்ரூவ் பண்ணணும். மணி ட்ரையல் மட்டும் இல்லாம அவர் சகோதரர் கைது செய்யப்படவில்லை அப்படி சொல்றதே அபத்தம். என்னன்னா, இவ்வளவு பெரிய இடி ஏகப்பட்ட இது வச்சிருக்கிறாங்க, ஆள் அம்பு படை சேனை படைபலம்லாம் வச்சிருக்காங்க, இன்னும் அவரை ஏன் இன்னும் நீங்க கைது பண்ணலங்கிற அந்த கேள்வி எப்போதுமே நிற்கிறது. ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் பல முறை ஒரு கைது செய்யப்படலைங்கிறதுனால ஒருத்தருக்கு ஜாமீன் மறுக்க முடியாதுங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் செந்தில் பாலாஜியோட மனைவி பேர்ல இருக்கிற பணம் மற்றும் அவரோட உதவியாளர்கள் பேர்ல இருக்கிற பணம், அதையும் இதுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. அப்படின்னா அவங்க பேர்ல என்ன நடவடிக்கை இது வரைக்கும் எடுக்கப்பட்டதுங்கிற கேள்வி இயல்பாக எழுது. சோ செந்தில் பாலாஜியை மட்டும் குறிவைத்து செய்த அரசியல் கைது, இதைத்தான் அவர் எதுக்குறாரு அவரோட மனுவில். அவர் ஜாமீன் கேட்கறதுக்கு முன்னாடி அந்த மனு தான் போட்டிருந்தாரு. அப்போ அரெஸ்ட் இல்லீகல். அரெஸ்டுக்கு ஒரு இன்டென்ஷன் இருக்கு, மெலிஷியஸ் இன்டென்ஷன் இருக்கு. அப்போ இயல்பாக அரெஸ்டே இல்லீகல் அப்படின்னா வழக்கை நிலைக்கத்தக்கது அல்லன்னு ஆயிரும். இப்போ உச்சநீதிமன்றம் என்ன முடிவு எடுக்க போகுது தெரியல. சஞ்சய் சிங் வழக்குல கிட்டத்தட்ட இந்த மாதிரியான வாதம் தான். கடைசியில உச்சநீதிமன்றம் நாங்க சஞ்சய் சிங்குக்கு ஆதரவாக பெயில் விசாரிச்சு தீர்ப்பளிக்குதுன்னு முடிவு எடுத்துட்டா அமலாக்கத்துறை தான் ரொம்ப பாதிக்கப்படும் என்று ஒரு மாதிரியான ஒரு எச்சரிக்கை கொடுத்த உடனே அமலாக்கத்துறை உடனே நாங்க சாயந்தரம் இன்ஸ்ட்ரக்ஷன் வாங்கி சொல்றோம்னு சொல்லி வழக்கறிஞர் சொல்லி சாயந்தரம் எங்களுக்கு நோ அப்ஜெக்ஷன் சொல்லிட்டாங்க. அவரோட பெயில் மெரிட்ல டிசைட் ஆகல, அமலாக்கத்துறை ஆட்சேபனை தெரிவிக்கலங்கிறதுனால பெயில். அப்ப அப்படியான ஒரு சூழல் செந்தில் பாலாஜி வழக்கிலையும் வரலாம். காரணம் என்னன்னா, ஒரு சிறையில் இருக்காரு, அவர் கூட பலரும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார்கள், அவங்க பேர்ல எந்த நடவடிக்கையும் இல்லை. ஒருவர் இன்னமும் தேடப்படும் குற்றவாளியாவே இருக்கிறாரு. சரி, எந்தெந்த கட்டத்துல அவரை அரெஸ்ட் பண்ண நடவடிக்கை எடுத்தீங்க, இன்டர்போல் நோட்டீஸ் கொடுத்தீங்களா, இப்படி பல கேள்விகள் இயல்பாக சுப்ரீம் கோர்ட் எழுப்புது. இப்ப 18ஆம் தேதியில இருந்து லீவு உச்ச நீதிமன்றத்துக்கு ஒரு 1.5 மாசம் ஆயிரும் திருப்பி மறு விசாரணைக்கெல்லாம் வர்றதுக்கு.
கடைசி வரைக்கும் இவங்க இழுத்தடிச்சாங்கன்னா இன்னும் 1.5 மாசம் ஜாமீன் கிடைக்காது. அதுதான் ஒரு நோக்கம் மாதிரி தெரியுது இந்த தாமதத்துக்கு. அமலாக்கத்துறை அதான் சார் வேண்டுமென்றே தாமதம் செய்கிறது. அதுலதான் சார் ஒரு கேள்வி வருது. 93 பக்க அறிக்கை குடுத்திருக்காங்க பதில் மனு இடி. ஆனா வந்து துஷார் மேத்தா ஆஜராகவே இல்ல. இன்னொரு பக்கம் அந்த பதில் மனுவுல வழக்கம் போல எல்லா நீதிமன்றம், கீழமை நீதிமன்றத்துல இருந்து உச்சநீதிமன்றம் வரை என்ன பதில் குடுத்தாங்களோ அதே பதில் தான் திருப்பி குடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது திட்டமிட்டு முதல் நாள் அந்த விசாரணை வரும்போது முதல் நாள் குடுப்பதற்கான காரணமாக மே 13ஆம் தேதியிலிருந்து ஜூன் வரைக்கும் உச்சநீதிமன்றம் லீவ் வருது. அந்த லீவுக்கு உள்ள தள்ளி வச்சிரலாம். மறுபடியும் செந்தில் பாலாஜி சிறையிலே வச்சிரலாம் என்ற காரணம் தான் ஈடியோட நோக்கமாக இருக்கிறது. அந்த மன்னிப்புக்கு பின்னணி அதுதான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சார். பதில் மனு தாக்கல் செய்யும் போது வழக்கறிஞர் ஆஜராகணும்னு ஒண்ணும் இல்லைங்க. அது வந்து ஒரு ஃபைலிங் தான். செக்ஷன்ல ஃபைல் ஆகி வர்றதுதான். 93 பக்கங்கிறதுலயும் ஒரு பெரிய முக்கியத்துவம்லாம் இல்ல. காரணம் என்னன்னா, யூசுவலாவே வந்து எல்லா நீதிமன்றங்கள்லயும் என்னென்ன குடுக்கப்பட்டதோ, அத வந்து வரி பெசகாம திருப்பி இன்னொரு வாட்டி அத காப்பி பண்ணி, கடைசியில ஒரு 2, 3 கிரவுண்ட சேர்த்து குடுக்கறது தான். எனவே அதுலயும் முக்கியம் இல்ல. கன்டென்ட் கடைசியில ஜாமீன் ஏன் மறுக்கப்பட வேண்டும் என்பதற்கான நியாயமான காரணங்கள். இந்த நியாயமான காரணம் என்ன அப்படின்னா, ஒண்ணு வந்து சட்டவிரோத பண பரிமாற்றம் இருக்கு. இன்டகிரேஷன் ஆயிப்போச்சு. பிஎம்எல்ஏக்குள்ள 3 கூறு வருது இல்லைங்களா? பிளேஸ்மெண்ட், லேயரிங், இன்டகிரேஷன். அந்த லேயரிங் ஆயிருக்கு. அந்த மனுவிலே அப்படிதான் இருந்ததுங்க பதிலே. லேயரிங் ஆயிருக்கு. அது இன்டகிரேட் ஆயிருக்கு. இந்த விஷயத்தை தான் அவங்க சொல்றாங்க. ஆனா இன்னொருத்தரை கைது பண்றதுக்கு ஏன் நடவடிக்கை எடுக்கல? பிற குற்றம் சாட்டப்பட்டவர்களை வந்து நீங்க ஏன் வந்து அதுக்கு ஒண்ணு கைது பண்ணிருக்கணும், இல்லைன்னா ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கணும். அதுக்கு ஒண்ணுமே நீங்க செய்யல. மேற்கொண்டு வந்து அடுத்த கட்டமே நீங்க மூவ் பண்ண முடியல. அப்போ 3 மாசத்துக்குள்ள விசாரிக்கணுங்கிற மனுவை வந்து எதிர்த்தது செந்தில் பாலாஜி தான் அப்படின்னு இவங்க வாதம் வைக்கிறாங்க. ஆனா இவ்வளவு பெரிய ஒரு ஒரு குளறுபடிகளோட வந்து 3 மாசத்துக்குள்ள விசாரணை நடந்தா தன் தரப்புக்கு நீதி கிடைக்காதுன்னு நம்புறதுக்கு வந்து ஒரு குற்றம் சாட்டப்பட்டவருக்கு உரிமை இருக்கு. குற்றம் சாட்டப்பட்டவர் கோஆபரேட் பண்ணல அப்படிங்கிறது ஒரு முட்டாள்தனமான வாதம். என்ன காரணம்னா, ரைட் டு ரிமைன் சைலண்ட். அதாவது நமக்கு எதிராக நாமே வந்து சாட்சியம் சொல்ல முடியாது. அது உண்மையோ பொய்யோ, ஐ ஹேவ் அ ரைட் டு ரிமைன் சைலண்ட். இதுதான் வந்து அடிப்படையான ஒரு நீதி பரிபாலன கோட்பாடு. எனவே கோஆபரேட் பண்ணலைன்னா என்ன? ஆமாமா, நான் வந்து தப்பு பண்ணிட்டேங்க, என்னைய மன்னிச்சிருங்க அப்படின்னு நான் சொல்ல முடியும். சோ அது ஒரு பைத்தியக்காரத்தனமான வாதம். தொடர்ந்து அந்த வாதத்தை வைக்கிறாங்க. தொடர்ந்து உச்சநீதிமன்றம் அதை கண்டிக்குது. அது என்ன நீங்க அர்த்தத்தில் சொல்றீங்க? ஒத்துழைக்கவில்லை, ஒத்துழைக்கவில்லைன்னு என்ன அர்த்தத்தில் சொல்றீங்கன்னா கேட்டாச்சு. பிஎம்எல்ஏவோட அந்த சட்டம் கருப்பு சட்டங்க. அதோட கூறுகள் கடுமையானவை. எனவேதான் சாதாரண வழக்குகளை கூட பிஎம்எல்ஏ கீழே கொண்டு போறாங்க. மோடி என்ன சொல்றாங்க? 1.5% தாங்க அரசியல்வாதிகள் அப்படின்னு சொல்றாரு. இந்த நாட்டுல உண்மையிலேயே ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல இருக்கிறவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க? 1.5% தானே இருப்பாங்க. 100 பேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆக்டிவ் பாலிடிக்ஸ் 100 பேருமா? இல்ல 120 கோடி ஜனங்க, 96 கோடி வாக்காளர்கள், 96 கோடி பேருமா பாலிடிக்ஸ்ல இருக்காங்க? திருப்பி அது 1%, 1.5% தான் ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல இருப்பாங்க. அப்போ 1.5% பாலிட்டிஷியனுக்கு எதிராக தான் அப்படின்னா, அப்ப எல்லா பாலிட்டிஷியனுக்கு எதிராக தானே? அப்ப எல்லா பாலிட்டிஷியன்லயும் பிஜேபி பாலிட்டிஷியனுக்கு எதிராக எதுவும் இல்லை. சோ இன்னமும் பார்த்தா அந்த 1.5% எதிர்கட்சியை தான் குறி வச்சிருக்கு. அது நல்லா தெரியுதுங்களே. அப்ப மோடியே செல்ஃப் அட்மிஷன், நாங்க வந்து எதிர்கட்சி அரசியல்வாதிகளுக்கு எதிராக தான் இடியை பயன்படுத்துறோம் அப்படின்னு மோடி தனக்கு தானே தான் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. அவர் கூட்டத்துல எல்லாம் அப்படிதான் பேசுறாரு. நாங்க வந்து ஒன்னும் பெரிய நடவடிக்கை இப்படி சொல்றதெல்லாம் தப்பு, வெறும் 1.5% பேரு அப்படின்னா 1.5% பேர் தானே அரசியல்ல குறிப்பா எதிர்கட்சி அரசியல் இருக்காங்க. ஆக ஒட்டுமொத்தத்துல சுப்ரீம் கோர்ட் ஒரு உறுதியான முடிவு எடுக்கணுங்க. இதுல வந்து பல வழக்குகள் வந்து உச்சநீதிமன்றத்தோட ஒரு தவறான போக்கினாலதான் வந்தது. இது ஏற்கனவே இதெல்லாம் சேலஞ்சான விஷயங்க 2 வருஷமா. ஆனா உச்சநீதிமன்றம் வந்து அண்ட் ஆறு இதெல்லாம் ஒண்ணுதான் இப்படி குழப்படியான வியாக்கியானங்கள் கொடுத்து மேலும் கூர்மைப்படுத்தியிருக்கு. அதாவது ஒரு கருப்பு சட்டத்துக்கு மேலும் கருப்பு பெயிண்ட் அடிச்சிருச்சு. இப்ப அதுல இருந்து விடுபட்டா மட்டும்தான் இந்த இது வந்து எந்த வகையில அநியாயம்னா, அடிப்படை சட்ட பரிபாலனம், நீதி பரிபாலனம் இதுக்கே அடிப்படையில இது தவறா இருக்கு. அப்போ நீங்க எல்லாத்தையுமே பிஎம்எல்ஏக்குள்ள கொண்டு வர போறீங்க அப்படின்னா எல்லாமே தான். ஒரு சாதாரண ஒரு டாக்ஸேஷன், நீங்க வந்து ஏதோ ஒரு காரணத்தினால தவறு பண்ணிருக்கீங்க, உங்க ஆடிட்டர் தவறு பண்ணிருக்காரு, ஒரு 1,00,000 ரூபாய் தான் வருதுன்னா 1,00,000 ரூபாய் சட்டவிரோத பண பரிமாற்றம் தானே. அப்ப இயல்பாகவே எல்லாமே அப்படி வந்துருங்க. ஒரு சாதாரணமா ஒரு 20,000 ரூபாய் வச்சிருக்கீங்க, அதுக்கு கணக்கு இல்ல,
ஒரு கடையில போய் ஜாமான் வாங்குறீங்கன்னா நீங்க சட்டவிரோதமா பண பரிமாற்றம் செஞ்சு நாட்டோட பொது பொருளாதாரத்தோட உங்க 20,000 ரூபாயை இணைச்சிட்டீங்கிறதான குற்றச்சாட்டா இருக்க முடியும். ஆக இது டோட்டலாவே நம்ம பிஎம்எல்ஏவே ரிவ்யூ பண்ண வேண்டிய கட்டாயத்துல